கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சமாவது யோசித்து கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லோ டியூப் ரோஸ் நான் சேலுக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். ரூ. 250 ஒரு பல்ப் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். ஒருத்தங்க என்னடானா ரூ. 30 கேட்குறாங்க. இன்னொருத்தங்க என்னதான் இது டிஃப்ரெண்ட் கலராக இருந்தாலும் ரூ. 250 ரொம்ப அதிகம், கொஞ்சமாவது நியாயமாக இருந்தால் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரில அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பல்போட சைஸை பார்த்துக்குங்க. இது மதர் பல்பு தான், நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பல்பு தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நான் இதை சேலுக்கு கொண்டு வரதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சுங்க. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 30,000 மேலே வந்து இந்த டியூப் ரோஸில் மட்டும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மேபி வெளியே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கலாம். ஆனால் வந்து என்ன தான் ரூ. 50 100 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் சைடில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பல்பு தான் வந்து உடச்சி உங்களுக்கு வந்து சேலுக்கு தருவாங்க. அடுத்த பிரச்சனை வந்து களை எடுக்கிறதுங்க. களை எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 15-20 நாளைக்கு ஒரு தடவை வந்து தொடர்ச்சியாக களை எடுத்தால் தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம தோட்டத்தில் வந்து ரெகுலராகவே களை எடுக்கிறதுக்கு 2 பேர் வருவாங்க. எல்லா செடிகளுக்கும் சேர்த்து களை எடுக்கிறதுக்கு. தினம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 300 கூலி ஆகுதுங்க ஒரு நாளைக்கு. அடுத்ததான் வந்து விதைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அடுத்தது நர்சரியில் இருக்கிற செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்கும், அதே மாதிரி வந்து நம்ம ஆர்டர் வந்துச்சுன்னா வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரும் சேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னா நர்சரியில் வந்து செடியை வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆஃப் டே வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ரூ. 1300 1400 ஆகுதுங்க. அடுத்ததாக உரம் வாங்குறது, நர்சரியில் பதியம் போடுறதுக்கு வந்து மண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா செலவு இருக்குது. இது எல்லாம் போக எக்ஸ்ட்ரா வர்றது தாங்க ப்ராஃபிட் நமக்கு. மேபி இந்த டியூப் ரோஸ் மட்டும் நான் வளர்த்துட்டு இருந்தால் என்னாலேயே வந்து இன்னுமே ரேட்டு குறைச்சி கொடுக்க முடியும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு செலவாகிறதுனால எல்லாத்தையும் பார்த்து தான் என்னால் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வீட்டில் வளர்த்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குங்க, உங்களுக்கு ரேட்டு கூட கம்மியாக கிடைக்கும். நான் இத்தனை பேருக்கு சேலரி கொடுக்கறதுனால வந்து என்னால் வந்து இந்த ரேட்டுக்கு கொடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகுது. இந்த ரேட்டு உங்களுக்கு யாருக்காவது கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு யாராச்சும் கம்மியாக கொடுத்தா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க.